கடந்த ஆட்சியில் எல்லாம் பேரவை நிகழ்வுகளை செய்தி நிறுவனங்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கும் பொழுது அதில் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதில் மட்டும்தான் இருக்கும், முதலமைச்சர் பேசக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் இருக்கும். கேள்வி பதில் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களிலே முதலமைச்சர் என்ன சொல்லுகின்றார் என்பதை மட்டும்தான் வழங்குவார்கள். அந்த எந்த கேள்விக்கான பதில் என்பதை கூட மக்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கேள்வி எழுப்பியது எதிர்க்கட்சியாக இருக்கும். எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியிருக்கும் பொழுது அந்த கேள்வி என்ன என்பதையே மக்களுக்கு வழங்காமல் பதில் சொன்ன முதலமைச்சர் தொடர்பான காணொலி மட்டுமே வழங்கப்படுவது முழுவதுமாக அந்த செய்தியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக பலரும் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். எனவே இந்த அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு பேரவை நிகழ்வுகளை முழு அளவில் நேரலை செய்வதற்கு தங்களுடைய ஒப்புதலை வழங்குமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த புதிய அரசு அனைவருக்குமான வெளிப்படையான அரசாக இருக்கும் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். இணை துணை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இங்கே யாரும் அதிகாரம் செய்ய மாட்டார்கள். அதிகாரம் என்பது முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய தனக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையிலான அதிகாரம் மட்டும்தான். தன்னை சுற்றிலும் எந்த பவர் சென்டரும் உருவாகாது என்பதை தமிழக மக்களுக்கான உறுதிமொழியாக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் இது போன்ற பவர் சென்டர்கள் காரணமாகத்தான் ஒரு சில ஆட்சியாளர்கள் தற்போதைய தேர்தலிலே பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதாக அரசியல் களத்தில் பலரும் கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எனவே பதவியேற்ற நாளிலேயே அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். தன்னை சுற்றிலும் எந்த விதமான அதிகார மையமும் உருவாவதை தான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சற்று காலதாமதமாகும், அதுவரை மக்கள் தனக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை இந்தியாவினுடைய மற்ற எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு 10 லட்சம் கோடியை தொட்டிருக்கின்றது. இந்தியாவில் அதிக கடன் சுமையில் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. இதை ஒரு குற்றமாக அவர் சொல்லவில்லை. உண்மையிலேயே இந்த கடன் சுமை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார். வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்படும் பொழுது அதிலே அரசினுடைய வரவு எவ்வளவு, அரசினுடைய செலவு எவ்வளவு, எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கின்றார்கள், மூலதன செலவாக எவ்வளவு செய்திருக்கின்றார்கள், அல்லது மானிய செலவு, வருவாய் அல்லாத செலவுகளுக்காக உதவித்தொகையாக எவ்வளவு எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது உட்பட பல்வேறு தரவுகளும் திரட்டப்படும். அதை பார்த்த பிறகுதான் கடந்த அரசு உண்மையிலேயே கடன் வாங்கியது என்ன காரணத்திற்காக வாங்கி இருந்தது, அந்த கடனை எவ்வாறு இவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். அதை அடிப்படையாக வைத்துதான் அதன் பிறகு இந்த புதிய அரசிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் எப்போது நிறைவேற்ற வேண்டும், எந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை எவ்வாறு கையாள வேண்டும், அதை எப்போது நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு முன்பாக அரசுக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வருவாயை பெருக்க முடியும் என்பதை எல்லாம் தீர்மானிக்க முடியும். அரசினுடைய நிதித்துறை செயலாளர் இருப்பார். முதலமைச்சருக்கு நிதித்துறை சார்ந்த அந்த அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதலை வழங்குவதற்கென்று அரசின் சார்பிலே குழுக்கள் இருக்கும். அவர்களுடைய அறிவுறுத்தலை எல்லாம் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டு இந்த புதிய அரசை அமைத்து அந்த அரசியல் செயல்படுவார் என்பதுதான் நடைமுறையாக இருக்கும். எனவே அரசினுடைய பல்வேறு துறைகள், குறிப்பாக இந்த திறன் மேம்பாட்டுத்துறை, இளைஞர் நலத்துறை, அதோடு சேர்த்து நிதித்துறை உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய தரவுகளை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு இந்த அரசு எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும், எவ்வாறு வருவாயை பெருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் தீர்மானிக்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் சில திட்டங்களை, அதாவது இந்த மகளிருக்கான 2500 ரூபாய் உதவித்தொகை போன்ற திட்டங்களை எல்லாம் அவர் வாக்குறுதியின் அடிப்படையில் முழுவதுமாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய வழிவகையை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியும். இன்றைய நாளில் அவர் பேசும் பொழுது மிக தெளிவாக சொல்லிவிட்டார், தமிழகத்தில் அமைந்திருப்பது ஒரு புதிய அரசு, இந்த அரசு ஒரு புதிய அத்தியாயம் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். சாலைகள் போன்ற உட்கட்டமைப்புகளுக்கு கவனம் செலுத்தப்படும் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்கள் தரமாக வழங்கப்படும், அனைவருக்கும் முறையாக குடிநீர் கிடைக்கும், கல்வி, மருத்துவம் இரண்டுமே மக்களுக்கு உரிய அளவில் கிடைப்பதற்குரிய தரமான முறையில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசு கவனம் செலுத்தும் என்றும் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் வெள்ளை அறிக்கையை எதிர்பார்க்க முடியும். கடந்த ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதையும் கண்டறிய போகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த புதிய அரசு எந்தெந்த துறைகளில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க இருக்கின்றார்கள். இந்த அரசிலே இணை துணை என்று சொல்லிக் கொண்டு தன்னை சுற்றிலும் எந்த அதிகார மையமும் உருவாகாது என்பதையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முகத்தை மூடியபடியெல்லாம் எந்த அரசியல் தலைவரையும் சென்று சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் என்னுடைய சந்திப்புகளை வெளிப்படையாக மேற்கொள்வேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் தமிழக மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். எனவே இந்த அரசு என்பது வெளிப்படையாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். மற்றொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன்பாக வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்தியை பார்த்தோம். அந்த வாழ்த்து செய்தியிலே பிரதமர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த 5 ஆண்டு காலமும் சிறப்பான ஒரு அரசை அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மத்திய அரசினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் என்ற முறையிலே என்னுடைய
வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்ற ஒரு உறுதிமொழியையும் பிரதமர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த அரசு என்பது மத்திய மாநில அரசுக்கு இடையிலான வழக்கமாகவே எழக்கூடிய அந்த பிரிவினை கருத்துகள், வழக்கமாகவே எழக்கூடிய சில கருத்து முரண்கள், இவற்றை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளும் மத்திய அரசுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதை காட்டிலும் எந்தெந்த துறைகளில் இணக்கமாக செயல்பட வேண்டும், மத்திய அரசினுடைய கடமை என்ன, அந்த கடமையை மத்திய அரசு செய்யக்கூடிய விதமாக மாநில அரசு எந்த வகையில் மத்திய அரசை அணுக வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை பெற்று வருவதற்கான திட்டங்களை புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் தீட்டுவார் என்பதைத்தான் அவருடைய செயல்பாடுகள் காட்டுகின்றன. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உடனடியாக தன்னுடைய வாழ்த்து செய்தியினை சொல்லி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வாழ்த்து செய்தி வெறுமனவே வாழ்த்தாக இல்லாமல் வருங்காலத்தில் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு மத்திய அரசு என்ன உதவிகளை எல்லாம் செய்ய போகின்றது, அரசியல் வேறுபாடுகள் பார்க்காமல் அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய போகின்றோம் என்பதை தமிழக மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எடுத்துக் கூறக்கூடிய விதமாகத்தான் பிரதமர் தன்னுடைய வாழ்த்து செய்தியினை சொல்லியிருந்தார் என்பதையும் பார்க்கின்றோம். நிறைய மலர் கொத்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள். பல துறையினுடைய கோப்புகள் எல்லாம் முதலமைச்சருடைய கைவசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.